ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 4வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன ச பத்யதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன ச பத்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் கர்மாணி இத்தகைய கர்மங்கள் என்னை பெருமாளை ந லிப்பந்தி பற்றாது, ஒருபொழுதும் பற்றில் உட்படுத்தாது. மேலும் எனக்கு கர்மபலனில் ஸ்பிருகா ஆசை இல்லை இது என்றும் எவன் பெருமாளையே ஸ்ரீமன் நாராயணனையே என்னையே அபிஜானாதி நன்கு அறிகின்றானோ அவனுக்கு கர்மங்களால் ந பத்யதே கட்டுப்படுவதில்லை, அவனுக்கு கர்மங்கள் அவனை கட்டுப்படுத்துவதில்லை ஒரு நாளும். அதே மாதிரி என்ன செய்கிறார், அபிஜானாதி நன்கு உணர்ந்து கொள்கின்றானோ அப்படின்னு சொல்கிறார். கர்மங்கள் ஒரு நாளும் என்ன ஸ்ரீகிருஷ்ணரை கட்டுப்படுத்தாது, ஸ்ரீகிருஷ்ணரை பற்றில் உட்படுத்தாது. மேலும் கர்மபலனில் ஆசை இல்லை, ந ஸ்பிருகா அப்படின்னு சொன்னால் இதி என்றும் எவன் யாருக்கு அபிஜானாதி நமாம் அபிஜானாதி நன்கறிகின்றானோ அவன் கர்மங்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு கூட அந்த வார்த்தையில் சொல்லி கொடுக்குறார். என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு தடவை கூட இந்த கர்மபலே யோபி அபிஜானாதி அப்படின்ற வார்த்தையில் சென்ற ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார்ல, வித்தி அகர்த்தாரம் சொன்னால் இதுலேருந்து என்ன தான் மாறுபட்டவன், இதுலேருந்து எனக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்த 4 விதமான வர்ணங்களை ஏற்படுத்தினாலும் அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார். அது என்ன, கர்மா தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி கொடுத்தார். அந்த பெருமாளை கர்மா கட்டுப்படுத்தாது அப்படின்றதும், அதுவாறு என்ன வேலை செய்கிறோமோ அதில் அந்த வேலை செய்யக்கூடிய ஸ்பிருகா அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பிருகான்னா என்ன, ஆசை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசையே எனக்கு இல்லை, அதாவது இந்த வேலை செய்கிறோம், கர்மா செய்கிறோம், அது வரக்கூடிய பலன்கள் அதில் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு அபிஜானாதி நன்கறிகின்றானோ, யாருக்கு இதை நன்னா தெரியுறதோ, பெருமாள் இதெல்லாம் பண்ணுறதே தவிர பெருமாளுக்கு இதிலெல்லாம் ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. இவாளை ஜெயிச்சா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி பெருமாளுக்கு கிடைக்காதுன்னு நம்மளும் அதை தெரிஞ்சுனுட்டோம்னு சொன்னால் அவனுக்கு கர்மங்களால் கட்டுப்பாடு இல்லை, கர்மங்களால் ந பத்யதே, அவனுக்கு அது மூலமாக கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.